ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, நோய்கள் இருக்கிறது, அது எனக்கு ஒரு கவலையாக இருக்கிறது என்று இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவரும் கவலைகளை சுமந்து கொண்டிருப்பதை இவன் புரிந்துவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அந்த அறிஞரிடத்தில் சொல்கின்றான், இவ்வளவு தூரம் நான் சென்று விட்டேன், ஊர் முழுக்க தேடிவிட்டேன், கவலை இல்லாத ஒரு மனிதன் என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்று ஒத்துக்கொள்கின்றான். அப்பொழுதுதான் அந்த அறிஞர் சொல்கின்றார், கவலை இல்லாத மனிதன் என்பது இந்த மனிதனுடைய டிசைன்லேயே கிடையாது. கவலை என்பது எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் அந்த கவலையை எதிர்கொண்டு வாழக்கூடிய இதயம் ஒவ்வொருவருக்கு உருவாகிறது என்றால் அது அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த அருளை கொண்டு போதும் என்ற மனநிறைவோடு வாழக்கூடிய ஒருவனுக்குத்தான் அந்த கவலை அவனை ஆட்கொண்டாலும் அந்த கவலை அவனை எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாமல் ஆக்கி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவன் எப்படி இந்த கவலைகளை எதிர்கொள்ள வேண்டும், கவலை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது என்பது யதார்த்தம். ஆனால் அந்த கவலைகளை உள்வாங்கி அந்த கவலைகளை எதிர்த்து எப்படி நாம் போராடுவது, ஒரு முஃமின் எப்படி போராடுவது என்றால், ஒரு 4 விதமான ஆயுதங்கள் ஒரு முஃமினிடத்தில் இருந்தால் அந்த முஃமின் வாழ்க்கையில் எந்த கவலையும் அவனை எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற அற்புதமான 4 ஆயுதங்கள் இருக்கின்றன. ஒரு முஃமினுக்கு அந்த ஆயுதங்கள் கொடுக்கப்படுகின்றன. அதிலே முதலாவது தொழுகை, இரண்டாவது திக்ர், மூன்றாவது துஆ, நான்காவது அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய தவக்குல். இந்த 4 குறித்து தான் இன்றைய ஜும்மா உரை அமைந்திருக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சொன்னதை போன்று பணக்காரனுக்கும் கவலை, ஏழைக்கும் கவலை, வயோதிகமாக இருப்பவனுக்கும் கவலை, இப்படி ஒவ்வொருவருக்கும் கவலை இருக்கிறது. ஒவ்வொருவருடைய சிரிப்புக்கு பின்னாலும் ஒருவருடைய வாழ்க்கையில் கவலை என்பது இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கின்றான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நாம் உங்களில் ஒவ்வொருவரையும் நாங்கள் பயத்தால் சோதிப்போம், செல்வத்தை கொடுத்து சோதிப்போம், பசியை கொண்டு நாம் சோதிப்போம், விளைச்சலை கொடுத்து நாம் சோதிப்போம், இழப்புகளை கொடுத்து நாம் சோதிப்போம். இப்படி அல்லாஹ் தஆலா வரிசைப்படுத்தி நமக்கு சொல்லுகின்றான். அல்லாஹ் உங்களை நாம் சோதிப்போம் என்று பொதுவாக அனைவரையும் சொல்லுகின்றான். உங்களை நாங்கள் சோதிப்போம். நான் ஒரு சில பேரை மட்டும் சோதிப்பேன், ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த கவலையெல்லாம் கொடுப்பேன், மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லல. அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. உயிர்களை இழப்பை கொண்டு சோதிப்போம், பொருளாதாரத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், விளைச்சலை கொடுத்து நாம் சோதிப்போம், விளைச்சல் இல்லாமல் சோதிப்போம். இதெல்லாம் சொல்லிட்டு வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையோடு இருப்பவர்களுக்கு நற்செய்தி உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பொறுமையை அல்லாஹ் தஆலா அந்த பொறுமையில வைத்திருக்கிறார். அந்த பொறுமை யாரிடத்தில் இருக்கும் என்றால், ஒருவருடைய உள்ளம் சாந்தியாக இருந்தால், ஒருவருடைய உள்ளம் சாந்தி அடைந்து பொறுமையை காத்தால் புறமாக இருக்கக்கூடிய அத்துணையையும் அல்லாஹ் தஆலா தாங்கக்கூடிய அத்துணை சக்தியையும் வலிமையை கொண்ட இதயமாகவும் அவர்களுக்கு கொடுப்பான். எனவே சோதனை என்பது அல்லாஹ் தஆலா உங்களை வெறுக்கிறான் என்பதற்குரிய அடையாளம் அல்ல. அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களை அல்லாஹ் அதிகமாக சோதிப்பான். மனிதர்கள் நாம் நினைத்துக் கொள்கிறோம் நம்மை தான் அல்லாஹ் சோதிக்கிறான் என்று. அல்லாஹ் அவனுடைய இறை தூதர்களை வெகுவாக சோதித்திருக்கின்றான். அவருடைய தூதர்களில் பல தூதர்களுடைய சரித்திரங்களை நாம் குர்ஆனிலே படிக்கின்றோம். இருண்ட ஒரு மீனுடைய வயிற்றுக்குள் ஆழ்கடலிலே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மீனுடைய வயிற்றுக்குள் பல நாட்களாக வைத்து சோதித்தான். அல்லாஹ்வின் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண் எதிரே அவர்கள் வாழுகின்ற காலத்திலே அவருடைய பிள்ளைகளை எடுத்து சோதித்தான்.
தாய் தந்தையர்களை எடுத்து சோதித்தான். இந்த வாழ்க்கையில் அவர்கள் எதிரிகள் தரக்கூடிய வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்குவதை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லா நபிமார்களுக்கும் சோதனை என்பது பொதுவானது. எனவே எனக்கு மட்டும்தான் சோதனை அல்லாஹ் கொடுத்தான் என்று யாருக்கும் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் தஆலா அவனுக்கு பிடித்தமானவர்களை அதிகமாக சோதித்திருக்கின்றான். வாழ்க்கையினுடைய ஒரு வெற்றி என்பது பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வது கிடையாது. ஒருத்தனுக்கு பிரச்சனையே இல்லை என்று வாழ்வது வாழ்க்கையினுடைய வெற்றி அல்ல. பிரச்சனைகளோடு வாழ்ந்தாலும் அந்த பிரச்சனைகளோடு வாழ்ந்தாலும் கூட அவன் அல்லாஹ்வை மறக்காமல் யார் வாழ்கிறார்களோ அதுதான் உண்மையான வாழ்க்கையினுடைய வெற்றி. நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும், தொழில பிரச்சனை இருக்கும், வீட்டுல பிரச்சனை இருக்கும், நமக்கு மருத்துவ பிரச்சனைகள் இருக்கும், நமக்கு மருத்துவமனையில் கொடுத்த ரிப்போர்ட் நமக்கு எதிராக இருக்கும். அத்துணை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நம்முடைய சிரம் அல்லாஹ்வுக்கு மட்டும் பணிந்ததாக முதலிலே எனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் முதலில் நான் மனிதர்களை சிந்திப்பதை விட, மனிதர்களை உதவியை தேடுவதை விட அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும் என்கின்ற நிலை அல்லாஹ்வை முதன்மைப்படுத்தி யார் இறைவனை நம்புகிறார்களோ தவக்குள் வைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தான் வெற்றியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் தான் வெற்றி இருக்கிறது. எனவே கவலைகள் வரும் பொழுது நம்ம பொதுவாக என்ன செய்வோம்? அந்த கவலையிலிருந்து உடனடியாக சீக்கிரமாக தற்காலிகமாக நாம் ரிலீஃப் ஆக வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டு செல்போன்களை எடுத்து நாம் அழைப்போம், மற்றவர்களை செல்போனை எடுத்து நாம் ரீல்ஸ் பார்ப்போம், அல்லது வேற ஏதாவது மியூசிக் கேட்பாங்க நிறைய பேர். இப்படி ஒரு தற்காலிகமான தீர்வை நோக்கி ஒவ்வொருவரும் நகர்வோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் திரும்புவதில் மட்டும்தான் நிரந்தரமான தீர்வு, நிலையான அமைதி உண்டு. டைரக்டா நம்முடைய இதயம் இறைவனை பார்த்து இருந்தால், இறைவன் அந்த உள்ளத்தில் குடிகொண்டு இருந்தால், அல்லாஹ்வை நாம் முதன்மைப்படுத்தி கவலையிலிருந்து பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று உதவி தேடினால் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், பிரச்சனை அப்படியேதான் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய பார்வையை அல்லாஹ் தஆலா மாற்றுவான். அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய துணிவையும் தாங்கக்கூடிய இதயத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான். எனவே கவலை வந்தாலும் உடைந்து போகாமல் வாழ்வதற்கு கொடுத்த அல்லாஹ் கொடுத்த ஆயுதங்கள் தான் நான் சொன்ன தொழுகை, திக்ர், துஆ மற்றும் தவக்குல். எனவே தொழுகை என்பது உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு முன்னால், உங்களுடைய புற சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு முன்னால் உங்களுடைய மனநிலையை அது மாற்றுகிறது. பிரச்சனை, அதாவது தொழுகை, அல்லாஹ் நம்ம தொழுகிறோம் இல்லையா, அந்த தொழுகையை நம்ம தொழுதா எப்படிங்க என் பிரச்சனை சரியாகும்? என் பிரச்சனை என் வீட்டு வாசல்ல இருந்துகிட்டு தான் இருக்குது. தொழுது விட்டால் உடனே நான் வந்து பிரச்சனை எனக்கு எப்படி தீரும்? உடனே நான் சலாம் கொடுத்து முடிச்ச உடனே நாமெல்லாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? தொழுதுட்டு சலாம் கொடுத்து முடிச்ச உடனே என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். தொழுகையை நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு முன்னால் நம்முடைய மனநிலையை அது மாற்றுகிறது. எனவே தொழுகை என்பது பிரச்சனையை உடனே மாற்றுவதற்கான கருவி மட்டுமல்ல, பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய மனிதனை அது உருவாற்றுகிறது, மனிதனை அது மாற்றுகிறது. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, ஒரு மனிதன், இப்ப நாம எடுத்திருக்கிறோம், உங்களையே நான் சொல்றேன், ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிறீங்க, ஒரு கிளாஸ்ல தண்ணீரை ஊற்றி வைக்கிறீங்க. அந்த தண்ணீரை எடுத்து கிளாஸ்ல ஒரு சில நிமிடங்கள் பிடிக்கிறோம். ஒரு சில நிமிடம் உங்களை நான் பிடிக்க சொல்றேன்னு வைங்க, நீங்க பிடிப்பீங்க, ஒரு 5 நிமிஷம் பிடிப்பீங்க, அப்புறம் நான் வாங்கிடுறேன். சரி, நான் சொல்றேன் இன்னொரு 1 மணி நேரம் பிடிங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம்? 1 மணி நேரம் அந்த கிளாஸ்ல அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? கை வலிக்கும். சரி, இப்ப நான் சொல்றேன், உங்க ஒரு நாள் முழுக்க அந்த கண்ணாடி டம்ளரை பிடிச்சுக்கிட்டு இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடிய டம்ளரை பிடிச்சிட்டு இருக்கணும்னு சொல்றேன்னு வைங்க. அப்ப என்ன ஆகும்? நம்முடைய கையை அசைக்க கூட முடியாத மாதிரி ஆயிரும். அப்படிதானே? தண்ணியுடைய கிளாஸுடைய அளவு மாறல, தண்ணியுடைய அளவு மாறல, அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் நாம்
அதை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அதிகமாக நமக்கு அது வலியை கொடுக்கிறது. அதுபோலதான் என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிரச்சனைகளை பிடித்துக்கொண்டு, கவலைகளை பிடித்துக்கொண்டே நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிரமமாகி விடுகிறது. அதுக்கு என்ன நல்ல தீர்வு என்னவென்றால், நாம் நம்முடைய பிரச்சனைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் சரண்டர் பண்ணிடணும். அல்லாஹ்விடத்துல சரண்டர் பண்ணிட்டோம்னு வைங்க, முதல்ல நான் சொன்ன மாதிரி கிளாஸை எவ்வளவு நேரம், குறைந்த நேரம் குடித்தவனுக்கு வழி இருக்காது இல்ல, அந்த மாதிரி நமக்கு வழி இல்லாமல் போய்விடும். நம்முடைய உள்ளம் இறைவனிடத்தில் நம்முடைய குறைகளை சொல்லி, இறைவனிடத்தில் அன்றாடம் நாம் அழுது தொழுது தொழுகையிலே துவா கேட்டுக்கிட்டு நாம் இருந்தோம்னு சொன்னா, தொழுகையை நிறைவேற்றி கொண்டு அவனிடத்தில் இறைஞ்சி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய சாமர்த்தியமும் சக்தியும் அல்லாஹ் தான் நமக்கு கொடுப்பான். நாம பிரச்சனையை அல்லாஹ்விடத்தில் நாம் விட்டுறணும். அதற்காக, அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் இறைஞ்ச வேண்டும். எப்பொழுது நாம் தனியாக நம்முடைய ஒரு சுமையை சுமந்து கொண்டே இருக்கின்றோமோ அப்பொழுது நமக்கு அது மிகப்பெரிய பழுவாக இருக்கும். அல்லாஹ்வோடு நாம் அந்த சுமையை சுமக்கின்ற பொழுது எந்த ஒரு சுமையும் ஒரு பெரியதாக இருக்க முடியாது. எனவே கவலைகளை சுமப்பதற்காக அல்லாஹ் உங்களை அவன் படைக்கவில்லை. கவலைகளை நீங்கள் சுமப்பதற்காக அல்லாஹ் படைக்கல. அந்த கவலைகளை அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி தருகின்றான். மனதை இலகுவாக வைத்துக் கொள்வது. சஜிதாவில் இருந்து நாம் விடக்கூடிய கண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த கண்ணீரை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்குவதில்லை. நினைத்து பாருங்கள், சஜிதாவில் இருந்து ஒரு அடியான் இறைவனிடத்தில் இறைஞ்சுகின்ற பொழுது, இறைவனிடத்தில் அழுது அவனிடத்தில் சரண்டர் ஆகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா ஒருபோதும் அந்த கண்ணீர் சொட்டுக்களை வீணாக்குவதில்லை. அல்லாஹ் நமக்கு கேட்பதை கொடுக்கின்றான். எனவே நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், நாம இதுதான் ஒரு பலவீனம் என்று நினைக்க கூடாது. அல்லாஹ்விடத்தில் சஜிதாவில் கிடந்து நாம் நம்முடைய கவலைகளை பரிமாறுவது பலவீனம் அல்ல, அதுதான் ஒரு முஃமினுடைய பலம். இரண்டாவது ஆயுதம் ஜிக்ர், அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருப்பது. இப்ப நம்ம எல்லா இடத்திலையும் நம்ம தொழுகையை நம்ம செய்ய முடியாது. நம்ம பாஸ் நம்மளை திட்டுவாரு, நம்ம ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம போகக்கூடிய இடத்துல பிரச்சனை இருக்கும். இந்த கவலைகள் பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுதெல்லாம் நம்ம தொழுகையை நிலைநாட்டுவது அங்க முடியாத காரியம். அல்லாஹ் தஆலா ஜிக்ரை வச்சிருக்கிறான். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ்வை நாம் நினைத்து கொண்டே வாழ்வதுதான் ஜிக்ர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது, அவர்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஜிக்ராக இருந்திருக்கிறது. அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது இறைவன் நினைத்திருக்கிறார்கள், வெளியில் செல்லும் போது நினைப்பார்கள், பயணத்தில் போகும் பொழுது நினைக்கிறார்கள். அல்லாஹ்வின் ஒரு கவலை ஏற்பட்டாலும் ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் இறைவனை நினைத்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதனால நமக்கு காலையில முழிச்சதிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஒரு பாத்ரூமுக்கு போக முன்னாடியும் கூட, போயிட்டு வெளியே வந்தாலும் கூட, நாம வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி, வீட்டுக்குள்ள வந்தாலும், பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சாலும், பள்ளிவாசல் விட்டு வெளியே போனாலும், நாம தும்மினாலும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இறைவனை நினைப்பதற்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இறைவனை நினைப்பது, திக்ர் செய்வது என்பது வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஒரு நாளை தேர்ந்தெடுத்து வச்சு அன்னைக்கு மட்டும் நாம செய்யக்கூடியது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் அல்லாஹ்வை நாம் நினைத்து கொண்டே வாழ வேண்டும். ஒரு சோறு ஒரு கவலம் எடுத்து வாயில சாப்பிடுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ்னு நாம சாப்பிடணும். அந்த சாப்பாடு சாப்பிட முன்னாடி பிஸ்மில்லான்னு சாப்பிடணும். இப்படி ஒவ்வொரு செயல்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறைவனை நினைப்பதற்கு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா, நம்முடைய உடலினுடைய வசதிக்காக நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஒரு வீடை கட்டணும்னு நினைக்கிறோம், நம்ம ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், ஆடம்பரமா வாழணும்னு நினைக்கிறோம். இது எல்லாம் நம்முடைய உடலுக்கு தேவையானவைகள். ஆனால் உள்ளத்திற்கு தேவையான ஒரு மருந்தை நாம என்னைக்குமே சாப்பிடுறது இல்லை. ஒரு உடல்ல நோய் வந்தா நம்ம எல்லா மருந்தையும் சாப்பிடுறோம் இல்ல. உள்ளத்திற்கான நம்முடைய உள்ளம் அன்றாடம் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் அதனுடைய சார்ஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது, அது நோய்வாய்ப்பட்டு கொண்டே வருகிறது.
அடுத்தவரை பற்றி நினைக்கிறோம், கண்ட கண்ட விஷயங்களை நாம் சிந்திக்கின்றோம், நினைக்கின்றோம், பார்க்கின்றோம். இவை அனைத்தும் உள்ளத்தை பலகீனப்படுத்தி கொண்டே, நம்முடைய இதயத்தை பலகீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த இதயத்தை பலப்படுத்துவதற்காக அதற்காக எந்த மருந்தும் நாம் சாப்பிடுவதில்லை. ஆனால் 1400 வருடத்திற்கு முன்பு அல்லாஹு தாலா திருக்குர்ஆன் வாயிலாக இந்த உள்ளத்தை நீங்கள் சார்ஜ் செய்வதற்காக, இந்த உள்ளத்தை நீங்கள் பலப்படுத்துவதற்காக அல்லாஹ் சொன்ன வழிதான் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நிம்மதி உங்களுக்கு வேண்டுமா? நிம்மதி வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அவனை திக்ர் செய்வதிலே, அவனை நினைப்பதிலே தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது, அமைதி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே நீங்க என்னதான் ஒரு தங்க தட்டை எடுத்து குவளையிலே மீனை பிடித்து கொண்டு அதுல வச்சாலும், தங்க தட்டிலே மீனை வைத்து ஏசி ஏர்கோன்லாம் போட்டு வச்சாலும் அதெல்லாம் அதுக்கு தேவையா? தண்ணீர் இருக்கக்கூடிய மீனை கொண்டு வந்து நீங்க அப்படி வச்சா, அந்த வசதியெல்லாம் செய்து கொடுத்தால் அந்த மீனுக்கு அது தேவையா? அந்த மீன் செத்துரும். ஆனால் அந்த மீனுக்கு அடிப்படையாக தேவை என்ன? அடிப்படையாக அது தண்ணீரில் தான் வாழக்கூடிய மீன். எனவே தண்ணீரில் இருக்கக்கூடிய வசதி, ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து வச்சீங்கன்னா அது உயிர் வாழும். எனவே உள்ளத்திற்கு, நமக்கு உடலுக்குத்தான் நமக்கு கார், பங்களா, வீடு எல்லாம் தேவைப்படுது. ஆனால் உள்ளத்திற்கு எது தேவை என்றால் நாம் நம்முடைய அல்லாஹ்வுடைய சிந்தனையும் அவனுடைய திக்ரும். எனவே நாம் அவனை சிந்திக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நம்மையும் சிந்திப்பான். ஃபத்குரூனி அஸ்குருக்கும், அல்லாஹ் சொல்றான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான். நினைச்சு பாருங்க, அல்லாஹு தஆலா நம்மை நினைவு கூறுவேன் என்று சொல்கின்றான். இந்த உலகத்துல ஒரு சாதாரண ஒரு அதிகாரி, உயர்ந்த அதிகாரியோ அல்லது ஒரு மன்னரோ ஒரு பிரதமரோ ஜனாதிபதியோ உங்களை நினைவு கூறுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெயரை நினைவு கூறுகிறார் என்றால், அல்லது உங்களை அழைத்தால் என்றால் நமக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும். ஆனால் வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா நம்மை நினைவு கூறுகிறேன் என்று சொல்கிறான். ஏன்? நீ என்னை நினைவு கூறினால் ஃபத்குரூனி அஸ்குருக்கும், நானும் நினைவு கூறுகிறேன் என்று சொன்னான். இது அல்லாஹ்வுடைய நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை. இப்ப ஆயுதம், மூன்றாவது ஆயுதம் என்னவென்று சொன்னால், கவலைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முஃமினுடைய மூன்றாவது ஆயுதம் என்னவென்றால், நான் சொன்ன மாதிரி துஆ. தொழுகை, திக்ரு, துஆ. இந்த துஆ இருக்கிறது ஒரு முஃமினுடைய மிகப்பெரிய ஆயுதம். அதாவது துஆ என்பது பலகீனமாக ஆன பிறகு இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் அல்ல. ஒண்ணுமே இல்ல, பலகீனத்தில் இருக்கிறோம், அப்ப நம்ம துஆ கேட்கிறோம், அது கிடையாது. துஆ ஒரு முஃமினுடைய முதல் ஆயுதமாக துஆ இருக்க வேண்டும். உலகத்துல பெரிய பெரிய நம்ம நினைக்கிறோம் ஆயுதங்கள்ல அணுகுண்டு தான் ஆயுதம் என்று நினைக்கிறோம், அல்லது பெரிய பண வசதி படைத்த அது ஆயுதம் என்று நினைக்கிறோம். இது வெல்ல ஆயுதம் இல்லை. நீ அணுகுண்டு போட்டா கூட அது பூமியை தாக்கும். ஆனால் நீங்கள் துஆ செய்யக்கூடிய துஆ இருக்கு இல்லையா, அது அல்லாஹ் வானத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய அரிஷை அது ஒரு நடுக்கம் கொண்டு வரும் உங்களுடைய துஆ. அப்படிப்பட்ட துஆ நம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய, ஒரு முஃமினுடைய ஒரு ஆயுதம். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கின்ற பொழுது நம்முடைய கவலைகள் எல்லாமே நீங்கிவிடும். ஒரு குழந்தை கீழே விழுகின்ற பொழுது நம்ம என்ன சொல்றோம், துஆ இப்படித்தான் கேட்கணும், துஆ இவ்வளோ அதாவது மொழி இப்படி இருக்க வேண்டும், அல்லது இந்த துஆ அரபியில் தான் கேட்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லா துஆவையும் மனப்பூர்வமாக கேட்டால் அல்லாஹ்விடத்தில் அது கபூலாகும். அல்லாஹ் தஆலா முதல்ல உள்ளத்தை பார்க்கின்றான். ஒரு குழந்தை கீழே தவறி விழுது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை உடனே அத்தா அம்மாவை கூப்பிடும், அம்மா அப்படின்னு கத்தும். அப்ப நாம நினைக்க கூட அந்த குழந்தை என்பது அன்புள்ள தாயே என்னை நீ பாதுகாக்க வேண்டும், என்னை காப்பாற்று என்று அது மொழி நடையில் கேட்பதல்ல, உள்ளத்தில் இருந்து அம்மா என்று கதரும், என்னை காப்பாற்றுவார்களா என்று கதரும். அந்த உள்ளத்தை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான். ஒரு முஃமின் நாம் விழுந்து விடுகின்றோம், விழுந்து எழும்பு அல்லாஹ்வுடைய உதவியோடு நாம் எழுகின்றோம் ஒவ்வொரு முஃமினும். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் அலங்கார வார்த்தைகளை கொண்டு துஆ செய்வதை
அது அது அதை அல்லாஹ் தாலா பெரிதாக எதிர்பார்ப்பதில்லை. உள்ளத்தை அல்லாஹ் தாலா எதிர்பார்க்கின்றான். நம்ம நினைக்கிறோம் ஒரு துவா கேட்டா உடனே அது கபூலாகணும் அப்படின்னு நினைக்கிறோம். துவா கேட்டா உடனே கபூலாக வேண்டும். அல்லாஹ் தாலா ஒரு முஃமினுடைய துவாவை என்றும் வீணாக்குவதில்லை. அல்லாஹ் தாலா சில கால அவகாசத்தை அல்லாஹ் தாலா எடுக்கிறான் என்று சொன்னால் அதிலே ஒரு கயிறு இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு பிள்ளை சைக்கிள் வாங்கி கேட்குது, அடம் பிடிக்குதுன்னு வைங்க, நம்ம கிட்ட அத்தா கிட்ட அடம் பிடிக்குது. அப்போ அந்த அத்தா சைக்கிள் அப்ப வாங்கி கொடுக்கல, ஒரு கியர் சைக்கிள் வாங்கி கேட்குதுன்னு வைங்க, வாங்கி கொடுக்கல. அதனால அந்த அத்தா கஞ்சன் அப்படியா அர்த்தம்? அப்படி அல்ல. என்ன, அந்த குழந்தை அதை ஓட்டக்கூடிய அளவிற்கு இன்னும் பயிற்சி பெறவில்லை, ரொம்ப சின்ன குழந்தையா இருக்குது, அதனால கொஞ்சம் விட்டு வாங்கி கொடுக்கலாம். ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சு அந்த குழந்தை அப்படி பேலன்ஸ் பண்ண கத்துக்கிடுச்சுன்னு வைங்க, அப்ப அந்த குழந்தை கேட்காமலே என்ன செய்வான், அந்த தகப்பன் வாங்கி கொடுப்பான். இப்படி அல்லாஹ் தாலா ஒரு முஃமின், நாம நினைக்கிறோம் கேட்ட உடனே அல்லாஹ் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல, ஆனால் நம்ம ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் தாலா நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு பக்கத்தையும் அல்லாஹ் பார்க்கின்றான். எனவே நமக்கு எது தேவை, எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் ஞானம் மிக்க அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனவே நாம் அவசரப்படுவது எந்த விதமான இதுவும் இல்லை. அதுபோல நபிமார்களுடைய ஆயுதம் இந்த துஆவாக இருந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் துஆ கேட்டார்கள். எப்போ? அந்த பத்ரு போருடைய சந்தர்ப்பத்திலே மிகப்பெரிய ஒரு படை நம்மை எதிர்க்கிறது, சிறிய படை நம்மிடத்தில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுதும் துஆ கேட்டுக்கொண்டு அழுது துஆ கேட்கிறார்கள். தன்னுடைய மேலாடை கீழே விழுகின்ற அளவிற்கு, வலிந்து விழுகின்ற அளவிற்கு அழுது துஆ கேட்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், போதும், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய துஆவை ஏற்காமல் இருக்க மாட்டான், கண்டிப்பா ஏற்றுக்கொள்வான். நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக இவ்வளவு அதிகமான துஆ கேட்டு, இந்த நாளை இஸ்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இறைவா நீ இந்த மக்களை காப்பாற்று என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் இறைஞ்சி துஆ கேட்டார்கள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் சொன்ன மாதிரி அந்த வயிற்றுக்குள், மீனுடைய வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது என்னை இப்படி வெளியேற்றிடு அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்கல. அல்லாஹ்ட்ட என்ன துஆ கேட்டாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ்வை புகழ்ந்து திக்ர் செய்தார்கள். யாக்கூப் நபி தன்னுடைய மகன் நீண்ட காலம் பிரிந்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரிந்து இருந்தார்கள். அழுது அழுது கண்கள் எல்லாம் பூத்து வெண்மையாகிவிட்டதை குர்ஆன் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இன்னி அஷ்கு வபஸ்ஸி ஹுஸ்னி இல்மா, என்ன சொன்னாங்க? நான் அல்லாஹ்விடத்திலே என்னுடைய முறையீடு, என்னுடைய கவலையை நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறேன், எந்த மனிதர்கிட்டையும் போய் கேட்கல. இப்படி நபிமார்களுடைய ஆயுதம் துஆவாக இருந்துகிறது. அதுக்கு பிறகு 4வது ஆயுதம் தவக்குல், அல்லாஹ்விடத்தில் வைக்க வேண்டும். ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். நாமும் முயற்சி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலும் நாம் உதவி தேட வேண்டும். அந்த தவக்குல், இப்படி தொழுகை, திக்ர், தவக்குல் மற்றும் துஆ, இந்த 4 ஆயுதமும் ஒரு முஃமினிடத்தில் இருந்தால் அந்த முஃமினுக்கு எந்த விதமான கவலையும் ஏற்படாது, எந்த விதமான சூழ்நிலையும் அவனை பயப்பட வைக்காது. அப்படிப்பட்ட ஒரு கவலையை எதிர்கொள்ளக்கூடிய நல்ல இதயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் இந்த 4 ஆயுதமும் ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் கவலையை எதிர்கொள்ளக்கூடிய, கவலையை நாம் எதிர்கொண்டு இறைவனுடைய ஈமானோடு நம்முடைய ஆயுதத்தை வைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.